வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் திகதி. ஒரு சின்ன வீடியோ. இது என்னென்றால், பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அதற்கு என்ன நடந்தது, இப்ப எல்லாருக்கும் தந்தது, மற்றவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி எங்க போயிருக்கிறது என்று அவர்கள் தான் சொல்ல வேண்டும். என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி மொத்தமாக 56,560,00,000 6 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அது பிரிக்கப்படும் போது நான் நினைக்கிறேன் எங்களுக்கு 93 லட்சம், அதில் 3 லட்சம் கேட்டிருந்தார்கள் அரசு அதிபருக்கு அவருடைய வேலைகளை திறக்குவதற்கு. ஒரு ஆள்கிட்ட 3 லட்சத்து படி மொத்தமா 18 லட்சம் அவருக்கு கொடுத்து போட்டு மிச்சம் 90 லட்சம் இருந்தது. அந்த 90 லட்சத்திலே நான் முதல் ஒரு ப்ரொபோசலை கொடுத்திருந்தேன். அது உங்களுக்கு நான் முகப்புத்தக வாயிலாக கூட சொல்லி இருந்தேன். நான் என்னென்றால், அந்த 90 லட்சம் நேர என்னுடைய கைக்கு அனுப்பப்பட்டு நான் செலவழிக்க போகின்ற பணம் அல்ல. அது என்ன மாதிரி என்றால், அது ஜிஏக்கு அனுப்பப்பட்டு, அந்தந்த டிஎஸ் டிவிஷனல் செக்ரட்டரிக்கு அனுப்பப்பட்டு, பிரதேச செயலருக்கு அனுப்பப்பட்டு, அங்கே அவர்கள் தந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவார்கள். அதுக்குரிய ப்ரொபோசலை தாரது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவ்வளவுதான். நாங்கள் தான் தீர்மானிப்பது எங்க கொடுக்கிறேன்னு சொல்லி. ஆகவே முதல் நான் 43 லட்சத்தை எங்களுடைய சாவச்சேரி வைத்தியசாலைக்கு 50 லட்சத்தையும் 43 லட்சம் அல்லது 40 லட்சம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதை நான் முதல் கொடுத்திருந்தது எங்களுடைய தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கும். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னா, தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு அது ஒரு என்ன சொல்றது, இந்த 2 வைத்தியசாலைக்கும் கொடுப்பட்ட பணங்கள் திரும்பி வந்திருக்கு. அதாவது அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணல. என்றால் அவர்கள் மாகாண சபைக்குள்ள வார வைத்தியசாலைக்குரிய பணத்தை வேறையாக கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அது கொடுக்கப்படுமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆகவே வைத்தியசாலைக்கு அந்த பணம் போகவில்லை. சோ இதன் போது அன்றைய நடந்த டிசிசி மீட்டிங்ல அந்த பணம் பங்கிடப்பட்டது எங்களுடைய ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணப்படவில்லை. ஆகவே புது ப்ரொபோசலை தர சொல்லி அன்று நடந்த டிசிசி மீட்டிங்ல சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் எனக்கு நேற்றைய தினம் எங்களுடைய எங்களுடைய வடக்கு மாகாணத்தின் யாழ் மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் ஜி ஏ பிரதீபன் அவர்கள் நேற்றைய தினம் எனக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி சொல்லியிருந்தார். இன்னொரு டிசிசி மீட்டிங் வச்சு அதுக்கு அப்ரூவல் எடுப்பதற்குரிய சாத்தியக்கூறு இல்லாதால அதை நாங்கள் அனுப்புகிறோம். உண்மையான சிஸ்டம் என்னென்றால், பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டங்களை வைக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல பிரதேசங்கள் இல்லையா, மாவட்டம் இல்ல, பிரதேசம், கோப்பாய், சண்டிலிப்பாய் அப்படி வைக்க வேணும். அங்கே போய் அங்கே மக்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள், நாங்கள், எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எல்லாருமே சேர்ந்து பார்த்துவிட்டு அதிலே முக்கியமான விடயங்களை தான் நாங்கள் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியா இருக்கலாம், வடக்கு மாகாணத்துக்கு அனுப்பப்படுகிற நிதியா இருக்கலாம், அவற்றிலே செலவழிக்க வேண்டிய இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்வார்கள். அதாவது முதலீடுகள், அதாவது ஏதாவது ஒரு பில்டிங்கை கட்டுறதுனால அது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு ஒரு சம்பளம் தாரன்னு சொன்னால் அது ரீகரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ரீகரண்ட் திரும்ப திரும்ப வந்து இருக்கும். ஆகவே ரீகரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். சோ இந்த 93 லட்சத்திலே நான் கொடுத்த 43 லட்சம், 50 லட்சம், மொத்தமா 93 லட்சம் முதலாவது ப்ரொபோசல் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு வைத்தியசாலை கொடுக்கலாம் திட்டமிட்ட ரீதியோ திட்டமிடாத ரீதியில அரசாங்கம் நிராகரிச்சிருக்கு. அதன் பிறகு மிகுதி பணத்தை நான் திருப்பவும் அந்த 93 லட்சத்தை இன்றைக்கு நான் திருப்பி ஒரு ப்ரொபோசல் உண்டு எங்களுடைய ஜி ஏ பிரதீபன் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அதை அவர்கள் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி அவர்களுடைய ஒப்புதல்களையும் எடுத்துக்கொண்டு மிச்ச வேலையை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுல உங்களுக்கு தெரியும், நாங்கள் போன இடங்கள்ல இடங்கள்ல எங்களோட ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. என்னென்றால், இது ஒவ்வொரு விடயங்களையும் செய்தாங்கோ, கிரவுண்டு கொண்டு செய்தாங்கோ, மற்றது பஸ் ஸ்டாண்டு கொண்டு செய்தாங்களோ, ஒவ்வொரு விடயங்கள் வந்திருந்தது. அதுல நாங்கள் தேர்வு எடுத்துக்கொண்டு, முக்கியமாக நான் தீர்மானம் எடுத்துக்கொண்டு இந்த 3 பிரதேசங்களுக்கு, ஒன்று கோப்பாய், 2வது பருத்தித்துறை, 3வது சாவகச்சேரி என்னுடைய இடம் என்பதால் ஒரு சொட்டு பணம் கூட கொடுத்துருவேன். அந்த டீட்டெயில சொல்லுகிறேன் உங்களுக்கு. நான் முதலாவதாக நான் கொடுத்திருக்கிற என்னுடைய ப்ரொபோசல் கோப்பாய் பிரதேச சபைக்கு. உங்களுக்கு தெரியும், கோப்பாய் பிரதேச சபைக்குள்ள தான் எங்களுடைய நிலாவரை கிணறு வருது. அது ஒரு சர்வதேச அளவத்தில கூட ஒரு மக்கள் பார்த்து போகக்கூடிய ஒரு இடம். ஆனால் அங்கே ஒரு வாஷ்ரூம் இல்லை, ஒரு கடை இல்லை, கடை தொகுதி இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த டூரிசத்தை டெவலப் பண்ணுவதற்கு, அப்ப அதுல கொஞ்சம் இடத்தை வடிவாட்டிக்கணும்னா அதுல கூட சனம் வரும், அதுல சின்ன சின்ன கடைகளை நீங்கள் போடலாம். அப்படியான காரணங்களுக்காக கோப்பாய்க்கு நான் கொடுத்திருக்கிறது 3 மில்லியன் கொடுத்திருக்கிறேன். கோப்பாய் பிரதேச சபைக்கு நான் 3 மில்லியன் கொடுத்திருக்கிறேன். அதன் பிறகு வெயிட்,
அதன் பிறகு நான் வந்து பொயின் பெற்றோ கொடுத்திருக்கிறேன் என்றால் அம்மாச்சி உணவகம் வந்து தயாரிப்பதற்காக, அதாவது அம்மாச்சி உணவகம் நிறுவுவதற்காக 2.8 மில்லியனை கொடுத்திருக்கிறேன். எங்கே என்றால் இரண்டும் கோப்பா என்று வந்து விட்டது. முதலாவது அம்மாச்சி உணவகம் வந்து பருத்தித்துறைக்கும், மற்றது கோப்பாய்க்கு வந்து அந்த எங்களுடைய நிலாவரை கிணறுக்குரிய பணத்தையும் கொடுத்திருக்கிறேன். கோப்பாய்க்கு கொடுக்கப்பட்ட பணம் வந்து அது ஒரு சின்ன அந்த எடிட்டிங்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு, கோப்பாய்க்கு கொடுக்கப்பட்ட 3 மில்லியன் 30 லட்சம் ரூபாய் பெறுமதியானது அங்க கொடுத்திருக்கிறேன். 2.8 மில்லியன் பெறுமதியான பணத்தை வந்து நான் பொயின் பெட்ரோக்கு அம்மாச்சி உணவகத்துக்கு கொடுத்திருக்கிறேன். அதன் பிறகு சாவச்சேரி அம்மாச்சி உணவகத்துக்கு வந்து 3.4, அப்ப உங்களுக்கு தெரியும் 3.4 2.8 3, திருப்பி கூட்டி பார்ப்போம் சரி வருதாண்டு. 3.4 பிளஸ் 2.8 பிளஸ் 3, ஓகே 93 மில்லியன் கொடுத்திருக்கேன். அதுல அவர்கள் வந்து 2 மில்லியன் எடுக்கிறதா இருந்தா 90 மில்லியன். ஆகவே சாவச்சேரிக்கு 3.2 மில்லியன் வரும், 32 லட்சம் வரும். மற்றது கோப்பாய் பிரதேசத்துக்கு 30 28 30 32 அவ்வாறு கொடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். நீங்கள் 28 நான் கொடுத்திருக்கிறது வந்து பருத்தித்துறைக்கும், 30 வந்து அந்த கோப்பாய்க்கும், மற்றது 32 மில்லியன் அல்லது 34 மில்லியன் அதை அரசாங்கம் தீர்மானிக்கட்டும். அதை நான் கொடுத்திருக்கிறது வந்து சாவச்சேரி. இதுதான் என்னுடைய டைவர்சிஃபைட் ஃபண்ட் அல்லது பன்முகப்படுத்தப்பட்ட நிதிகள் வந்து நாங்கள் பிரித்து கொடுக்கப்பட்ட விதம். அதே மாதிரி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் குறைந்தது 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான வேலைகளுக்கு எல்லா இடம் பிரிச்சு கொடுத்துருக்கேன். அப்ப நான் பார்த்தேன் அந்த குரங்கு பூ வடைய பிச்சை மாதிரி எல்லா இடம் 1 மில்லியன் 1 மில்லியன் 1 மில்லியன் 1 மில்லியன் அள்ளி போய் 1 மில்லியன்ல ஒன்றுமே செய்யலாம். ஆகவே ஒரு 30 லட்சம் இருந்தால் தான் ஒரு பிரயோசனமான வேலை ஒன்று செய்யலாம். ஆகவே நான் அந்த ஒரு பெருமளவான பணம் ஒன்று கொடுத்திருக்கிறேன். இப்ப அம்மாச்சி உணவகம் ஒன்று சாவச்சேரியில கட்டப்பட வேண்டியது முக்கியம். கோப்பாய் பகுதியில வந்து அந்த நிலாவர கிணறு கட்டப்பட வேண்டிய முக்கியம். மற்றது பருத்தித்துறை பகுதியில வந்து ஒரு திருப்பம் ஒரு அம்மாச்சி உணவகம் ஒன்று கட்டப்பட வேண்டிய முக்கியம். அது பெண்கள் தலைமத்துவம் உள்ள குடும்பங்கள் உள்ளாக்களுக்கு அங்க வந்து வேலை செய்து வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய பிரயோசனமாக இருக்கும். அதுதான் என்னுடைய இந்த 2வது ப்ரொபோசல். இந்த 2வது ப்ரொபோசல் சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள். அது தவிர வலிகாமம் தீவகம் எல்லாம் எனக்கு பிரிச்சு கொடுத்திருந்தால் எல்லா இடமே 1 லட்சம் கொடுத்திருக்கலாம். ஆனா பிரயோசனம் இல்லை. அடுத்த வருடம் வரப்போகின்றதுல கூட காசு தருவார் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த நேரம் வலிகாமம் காரநகர் மற்றது தீவகங்கள் பகுதியில் அப்படி பார்க்கலாம். அது மாதிரி கிளிநொச்சியில 23 லட்சம் இருக்குது. அதுவும் கிளிநொச்சி பகுதிக்கு நான் இப்போதைக்கு டிசைட் பண்ணியிருக்கிறேன் 2 விடயம். ஒன்று வட்டக்கட்சியில ஒரு கிரவுண்ட் ஒன்றை பார்த்தினாங்க. அந்த கிரவுண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் ஏற்கனவே எனக்கு தரப்பட்ட அந்த காசினிடம் இருக்கிறது. அந்த 5 லட்சம் தவிர்த்து இன்னொரு 10 லட்சம் போட்டு அந்த ஒரு வடிவான நெட்பால் ஃபுட்பால் கிரவுண்ட் உள்ள மாதிரி அதை கட்டுவோம் வட்டக்கட்சி. இன்னொரு 10 லட்சம் வந்து முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கறதுக்கு, சிவநகர் முதியோர் இல்லத்துக்கு இன்னொரு 10 லட்சம் கொடுக்கறதுக்கு டிசைட் பண்ணிக்கிறேன். அந்த கடிதம் நான் இப்போது அனுப்புவேன். ஆகவே இதுதான் நாங்கள் இப்போது, அதாவது நீங்க வட்டக்கட்சி போய் பார்த்தா தெரியும், இந்த சிறுவர்கள் விளையாடின இடம் ஒரு வாலிபால் கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அந்த கிரவுண்டுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணம் எனக்கு அனுப்பப்பட்டிருக்குது. இந்த தேர்தல் அவசரங்களால நான் அந்த வேலையில செய்யலாம் இருக்கு. காசு என்னிடம் தான் இருக்கிறது. அதை நீதிமன்ற செலவு ஒன்று எடுக்க சொல்லியிருந்தாலும் அந்த நீதிமன்ற செலவுக்கு எடுத்திருக்கேன். என்னுடைய காசுல திருப்பி அதை போட்டு நான் ஒன்றையுமே மறைக்கிறேன். அவருக்கு அந்த காசு அனுப்பினவருக்கும் சொல்லி போட்டு அவர் சொன்னாங்க, நீங்கள் அவசரமான டாக்டர் அந்த கிரவுண்ட் காசு எடுத்து கோர்ட்டுக்கு கொடுங்க. அதற்கு பிறகு அதுல இன்னொரு 2 லட்சம் ரூபாய் எடுத்து எங்களுடைய நொமினேஷனை போட்டிருக்கிறோம். ஆகவே அந்த மிச்ச காசு என்னுடைய சொந்த காசுல நான் போடுவேன். என்னுடைய இந்த 1.5 லட்சம் 1.25 லட்சம் வருது யூடியூப்ல, அந்த காசு அதுக்கு திருப்பி போட்டு அவர்களுடைய அந்த கிரவுண்ட் அதுல இன்னொரு 10 லட்சம் ரூபாய் ஒதுக்க கொண்டு பார்க்கிறோம். வட்டக்கட்சியில ஒரு பொதுமக்கள் விளையாடுவதற்குரிய ஒரு ஒன்று, மற்ற அந்த பாடசாலை மாதிரி ஒன்று இருக்கிறது, அதை கட்டுவதற்கும். மற்றது நான் நினைக்கிறேன் சிவநகருக்கு அந்த முதியோர் இல்லத்துக்கு அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு பெறுமதியான ஏதாவது ஒரு வேலை ஒன்றை நான் செய்து கொடுப்பதற்காக முடிவெடுத்திருக்கிறேன். அதுதான் அந்த என்னுடைய கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்கள். யாழ்ப்பாணத்துக்கு 93 லட்சம், கிளிநொச்சிக்கு 20 லட்சம். அதான் உண்மை. அந்த என்னடால் சனத்தொகைக்கு அடிப்படையான மாதிரிதான் சனத்தொகை அடிப்படையில் தான் இதண்டு காயக்கூடாது. சோ சனத்தொகை அடிப்படையில் தான் அந்த காசு பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் கிளிநொச்சிக்கும் இதுக்கும் மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். அதுல எந்த ஊழல்களோ இந்த இதுகளோ இல்லை. கிளிநொச்சி என்றால் அது எந்த பிரதேச சபை என்று பார்த்து அந்த பிரதேச செயலர் அந்த வேலையை செய்ய வேண்டும். மற்றது நேரடியாக கொடுக்கப்படுற காசு கிளிநொச்சியிலிருந்து அந்த சிவநகர் முதியோர் உள்ளத்துக்கு. அது மாதிரி கோப்பாய்
பருத்தித்துறை, சாவச்சேரி போன்ற இடங்களுக்குரிய காசை அந்தந்த டிஎஸ் வந்து சரியா பாவிக்க வேண்டும். பொதுமக்கள் இது சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் நேரடியாக என்னுடைய தொலைபேசி இலக்கம் 9477 556 9924 அழைத்து அல்லது ஒரு SMS போட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு சொல்லலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.